ஃபேஸ் மாஸ் திறக்கமே ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு வழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு கொலை வழக்கு. சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு பயணிக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எண்ணத்தில் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திவாகர் கொடுக்குற ஒரு சில விஷயங்கள். எடப்பாடி பழனிசாமியோட இணைந்து பயணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சசிகலா போடுற கணக்கே வேற. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் தான். ஸோ கொடநாடில் ஏதாச்சும் எடப்பாடி பழனிசாமி உள்ளே போகும்போது நம்ம அந்த பதவியில் உட்காந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் சசிகலா இருக்காங்க. அதனால தான் ஓபிஎஸ்சியும் டிடிஐ தினகரனையும் தொடர்ந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடின்னா இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திர வழக்கு. ஸோ அது இப்போ காமாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனைக்குரிய ஒரு வழக்காகவே இல்லை. இப்போ இந்த கொடநாடு கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க போது சஜீவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவர். ஸோ அவர் அவர் வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மான், ஸோ அதை இறந்து கிடக்குது. ஸோ ஒரு எரும மாடு, அந்த காட்டு எரும மாடுலாம் இறந்து கிடக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் போய் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு சில கறிகள் இருக்குது. அது மான் கறின்ற பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிக்கனவங்க சஜீவனன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒரு மேஜராக சொல்லிடுறாங்க. ஸோ சஜீவனை பிடிக்கலாம் பார்க்கும்போது அவர் துபாய் ஓடி போயிட்டான்ற மாதிரி இப்போ பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சஜீவனை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த கொடநாடு விஷயத்துலேயும் மிகப்பெரிய லெவலில் எல்லாத்தையும் கறந்துருவாங்க போலீஸ்காரங்க. ஸோ அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா ஓடிட்டார்ன்ற மாதிரி இன்ன வரைக்குமே பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சஜீவன் சிக்கனான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சஜீவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்திற்கு முக்கியமான நிர்வாகிகள் வேலுமணியோட சகோதரர் பார்த்தீங்கன்னா அன்பரசன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேர்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ தலைமை பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிக்க முடியும் சசிகலா ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ 2026 நோக்கி தான் பார்த்தீங்கன்னா சசிகலா பயணம் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா சசிகலாவுக்கு கட்சி தான் முக்கியம். கட்சியை கைப்பற்றினாலே போதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. சசிகலாவுக்கு சிறைக்கு போனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை கண்ட்ரோலில் அவங்கள விட்டு போயிடுச்சு. சசிகலா வெளியே இருந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். ஒருவேளை சசிகலா சிறையிலுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்சி இப்போ எப்படி நிலைமையும் அதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னா 2017 சந்திச்சிருப்பாரு. சசிகலா கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கும், பொய்ச்சலாக இருப்பாங்க. இதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது டெல்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஓபிஎஸ்க்கு இருந்தால தான் சசிகலா உள்ளே போனோன்னே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சசிகலா உட்கார வச்சுட்டு போனாங்க. அப்புறம் சுமூகம் ஆயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கெட் அவுட் பண்ணி விட்டாரு. அவருமே பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் போட்டனால தான் இந்த இரட்டை இலை சின்னமே முடக்க முடியாமல் போயிடுச்சு. வழக்கு போடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் முடங்கியிருக்கும். அதில் தான் ஆர்டிஐ தகவல் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. புகழேந்தி ஓபிஎஸ் ஆதரவு சொல்கிறார். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு, ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு, எல்லா வழக்குலையும் நிறைய ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி. அதன் அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிஐ தகவல்படி. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் இப்போ ஒரு பொதுச் செயலாளர் தான் செயல்பட்டுறாங்க. மாவட்ட செயலாளர் கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தோட பொதுச் செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் கட்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியும் வேலுமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம், வட மாவட்டம், தென் மாவட்டம் சொல்லிட்டு பிரித்து அவங்களே பார்த்தீங்கன்னா லீஸுக்கு விட்ட மாதிரி கட்சியை அந்தந்த பகுதியை அவங்கவுங்க ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுகவில் இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா செய்தித்தாலையும் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாருன்னா அப்படியே ஒதுங்கிடுவார் அவர். அந்த ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வேடிக்கையே பார்த்துட்டு இருப்பார். ஆனால் எடப்பாடி அணியில் இருக்க உட்கட்சியில் இருக்கவங்க அப்படி கிடையாது. அந்த நாற்காலியை பிடிக்கணும். இதே எடப்பாடி பழனிசாமி இதே ஒரு சாக்கா எல்லா இதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டு வர்றாரு. இவர் தலைமை பொறுப்புக்கு சரியில்லை, இவ்வளோ வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு போர்க்குடியை தூக்கி மிகப்பெரிய லெவலில் பொதுக்குழு கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேலுமணியே கூட்டத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ டெல்லியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தலைமை பொறுப்பு தூக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால் சொல்கிறாங்கன்னா 2024 கூட்டணி கிடையாது, 2026 கூட்டணி கிடையாது சொல்லிட்டாங்கல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட ஆப்ஷன் கிடையாது. அதிமுக தலைவர் தேர்ந்தெடுக்கணும், அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கிற ஒரு பவர் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வேணான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் டெல்லிகிட்ட பேசியிருக்காரு வேலுமணி, திருப்பி கூட்டணி பழைய மாதிரி சேர்ந்துக்கலாம்னு சொல்லி. இல்லைப்பா இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் நாங்கள் சேர மாட்டோன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் இருங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் ஒரு பூச்சன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. அப்போ ஓபிஎஸ் ஒரு தயவு தென் மாவட்டங்களில் வேணும்னா ஓபிஎஸ்ட்டை போகணும்.
அப்போ ஓபிஎஸ்ட்ட போகும்போது வேலுமணி போகும்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் வேலுமணி பக்கம் பலம் சேரும். எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் நிறைய மாவட்ட செயலர்கள் இல்லை. சீனியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க, இல்லை வேலுமணி ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருக்க முக்கால்வாசி 6 மாவட்ட செயலரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை, வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எழும்பூர் நீதிமன்றத்தில் தயாநிதிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார், அவதூறு வழக்கு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரடியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. நல்லா கவனித்து பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கொடநாடு விஷயம் வழக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை நான் வந்தால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆணையம் அமைக்க சொல்லியிருந்தார். ஆனால் தயாநிதிமாறன் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆஜராகிறார் பார்த்தீங்களா இந்த அவதூறு வழக்கில். ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கும்பலே இல்லை. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்படுற நிறைய பேர் இல்லை. சரி, வேறு மாவட்ட செயலர் மாவட்டத்தில் இருக்கவங்க இல்லைன்னா பார்த்தா சென்னையில் இருக்க மாவட்ட செயலரே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லைன்றது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவங்கெல்லாம் யார் ஆதரவு பார்த்தீங்கன்னா வேலுமணியோட தீவிர ஆதரவாளன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னோட மாசாக காமிச்சிருந்தாரு. பட் இந்த இடத்துல எழும்பூர் நீதிமன்றத்தில் வரும்போது ஒரு கும்பலை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பெரிய லெவலில் கும்பலே இல்லை, நிர்வாகிகளும் இல்லை, கூட்டமே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வராரான்ற ஒரு சந்தேகம். இதே ஜெயலலிதா வரும்போது எவ்வளோ கூட்டம் இருக்கும், கும்பல் இருக்கும். இதே பொதுக்குழு வரும்போது எப்படி வந்தார் எடப்பாடி பழனிசாமி? ஸோ இதுக்கு எதுக்குங்க வரலான்னு சொன்னால் பொட்டியாக தந்தால் தான் எல்லாருமே வருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவரே வந்து ஆரம்பிச்சு விட்டார். பொட்டி தந்தால் தான் நாங்கள் வருவோம், இனி ஆரம்பிச்சு விட்டது எடப்பாடி பழனிசாமி. அதனால் இப்போ நாங்கள் பொட்டி தந்தால் தான், அந்த பொட்டியில் இருக்கிறது பிரித்து தந்தால் தான் நாங்கள் வருவோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ், அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் யாருமே தரல, அதனால அங்கே வரலன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இதே இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு வந்தப்புறம் எல்லா மாவட்ட செயலும் அவர் பின்னாடி தான் இருப்பாங்கன்றாங்க. ஏற்கனவே அவர் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா தனக்குன்ற ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட இடத்துல போட்டு வச்சுருக்காரு. இப்போ ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்கார், கீழே பொருளாளர் இருக்காருன்னா பொருளாளர் எல்லாமே வேலுமணி ஆட்களை தான் இருப்பாங்கன்றாங்க. அதே வந்து அப்புறம் கழக நிர்வாகிகள்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க, இல்லை அந்த பொருளாளர் வந்து அடுத்த நிலையில் இருப்பாங்க, எல்லாருமே வேலுமணி ஆதரவில் தான் இருப்பாங்கன்றாங்க. ஸோ அந்த மாவட்ட செயலர் பொறுப்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு ஒரு சில இடத்துல போட்டு வச்சிட்டார். ஸோ இதுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படுச்சு. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சரிவு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர் தடுத்து ஒரு சில இடங்களில் அடுத்த கட்ட நிலையில் இருக்க நிர்வாகிகள்லாம் தன்னோட ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா வேலுமணி போட்டு வச்சிட்டாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி பக்கம் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கான நபர்கள் இருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பிட்ட கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்த இடத்துலலாம், வேலுமணி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா அவர் பின்னாடியே தான் போவாங்க. எடப்பாடி பழனிசாமி போய்ச்சல போகிறான்னா அவர் பின்னாடி போக மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறது குறிப்பிட்ட விரலூட்டு என்ற நபர்கள் தான் இருக்காங்க. நம்ம தெரியும் சேலம் இளங்கோவன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்க அவர்களால் மாவட்ட செயலர் ஆனவங்க, குறிப்பிட்டு சேலம் இளங்கோவன் யாருன்னு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கமே சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா புறநகர் மாவட்ட செயலர் பதவியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருந்த பதவியே கொடுத்தாரு. அதனால தான் சேலம் இளங்கோவன் ஒரு முக்கியமான நபராக எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.